ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஆப்பம் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட், சரிங்களா? இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ், ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இது நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். மற்ற ஆப்பில் நீங்கள் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். பொருளும் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், சரிங்களா? இது அந்த ஆப்போட லிங்க் இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆப்பம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் தேவை அப்படிங்கிறதையும் பற்றியும் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். பச்சை அரிசி ஒரு அழாக்கு, கால் படின்னு சொல்லுவாங்க. உளுந்து பார்த்திங்கன்னா அந்த ஆழாக்கிலே கால், அந்த நம்ம எந்த அளவில் அரிசி எடுக்கிறோமோ அதில் 4ல் ஒரு பங்கு, அதை விட கம்மியாகவே எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம். அடுத்து பார்த்திங்கன்னா அவல் எடுத்திருக்கேன். சிலர் சாதம் யூஸ் பண்ணுவாங்க. நான் அவல் யூஸ் பண்ணியிருக்கேன், வெள்ளை அவல் யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இது எல்லாத்தையுமே அவலை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். அவல் பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசி கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரிசி பாதி அரைஞ்ச பிறகு தேங்காய் துருவெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. அதை மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் மோட் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக அரையும், இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதுக்கு தேவையான உப்பை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மாவை நல்லா கரைச்சி தேவையான அளவு உப்பு, தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு மூடிடலாம். இது மாவு நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கணும். நீங்கள் இந்த தேங்காய் தண்ணியும் சேர்த்து அந்த மாவு கூட அரைச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மாவு சீக்கிரமாக புளிக்கும். அப்போ தான் அப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இது நான் ரொம்ப பொங்கி இருந்ததுனால நான் கலக்கிட்டு இன்னொரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொங்கி வந்த மாவை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ மாவு பார்த்திங்களா சூப்பராக நல்லா வெள்ளை வெள்ளையர்னு பொங்கி புளிச்சு சூப்பராக இருக்குது. என்கிட்ட ஆப்பக்கடாய் கிடையாது. ஸோ அதனால் நான் நார்மலாக தோசைக்கல்லே தான் சுடுவேன். ஸோ நான் இப்போ ஆப்பம் எப்படின்னு ஊற்றி காமிக்கிறேன். அடுப்பில் தோசைக்கல், நார்மல் தோசைக்கல் வச்சுக்கோங்க. சூடானோடனே எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிக்கோங்க. நார்மலாக ஒரு கரண்டி 1 கரண்டி ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஆப்பம் கவர் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு மூடிடுங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் சொல்லுவாங்க சைடில் மொறு மொறுன்னு இருக்கும், நடுவில் சாஃப்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆப்பம்னாலே பொதுவாக சாஃப்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன். தேங்காய் பால் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு ஏலக்காய், நாட்டு சக்கரை கலந்து அரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இதை அப்படியே தொட்டும் சாப்பிட்லாம், இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற்றியும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.